சைதாப்பேட்டையில தலித்களுக்குன்னு சொல்லி தனியா வீடு ஒதுக்கிக்கான ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக குழுக்கள் முறையில தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இந்த முறை தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டு தலித்களுக்கு தனி குடியிருப்பு வழங்கப்பட்டிருக்கும் ஒரு குற்றச்சாட்டு. எந்த ஸ்டேட்டில்? சைதாப்பேட்டையில். அப்படி எதுவுமே செய்யவில்லை. ஏன்னு சொன்னால் நான் இதுவரை யாருக்கு இப்பொழுது இந்த அரசு யாருக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை. பல தவறுகளை செய்திருக்கிறார்கள் சென்னையில் இருப்பவர்கள், அதிகாரிகள் அல்ல, ஆட்சியிலே இருந்தவர்கள். இன்னும் குறிப்பாக சொல்லுகிறேன், மக்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி வந்த மக்களை அவர்களுக்கு தொழில் அமையாத இடத்திலே வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் களையப்படும். எப்படி சார் அவர் இன்னைக்கு எம்எல்ஏ திட்டமிட்டிருக்க முடியும்? யோசனை இப்படி பாருங்க. இந்த ஆட்சி பொறுப்பேற்று 25 நாட்கள் முடிந்து 27 இருக்கும். 27 நாட்களில் அவர் பதவியேற்றது எப்போ? அதுக்குள்ளே எப்படி அவர் செஞ்சுருக்க முடியும்? இந்த ப்ரெஸ்ஸை பார்க்குறதே இதுக்காகத்தான். இது பதவி பறிபோனவர்கள் ஆதங்கத்திலே மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா சட்டமன்றங்களிலும் இதுபோல வீடுகள் கட்டித்தரப்படும். அது குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்களிலே இது கட்டிப்பிடிக்கப்படும். அவர் ஒரு மாதம் கூட ஆகலை, அவர் எப்படி ஒதுக்கீடு கொடுத்துட முடியும்? நான் தான் சொன்னேன், ஒன்றை சொல்லும் பொழுதே ஒன்றை சொன்னேன். அவர் சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ நானோ ஒதுக்கீடு செய்ய இயலாது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அவர் ஒரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கணினி மூலமாக பரிசோதிக்கப்படும். அவருக்கு எத்தனை குழந்தைகள், யாருக்கு வீடு வாங்கியிருக்கிறார்கள், எவர்களுக்கு கொடுக்கவில்லை, அவர் இந்த வீட்டை பெறுவதற்கு தகுதி உடையவரா என்பதையெல்லாம் கணினி மூலமாக அறிந்து அவருக்கென்று ஒரு கோப்பை உருவாக்கி அவர்களுக்குத்தான் தருவோம், தந்து கொண்டிருக்கிறோம். கைவிடப்பட்ட நிறைய குடியிருப்புகளும் சமூக விடுதலை கூட மாறி இருக்கு, பல இடங்களில் இருக்கு. அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணாமல் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, என் கவனத்துக்கு வந்திருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. சமூக விரோத கூடாரங்கள் எங்கே இருப்பதற்கும் இந்த அரசு இடமளிக்காது, யாராக இருந்தாலும் சரி. அதாவது ஒருவருக்கு பிழைப்பு வேண்டும், அந்த பிழைப்பு வீடு கட்டியிருக்கக்கூடிய பகுதியிலே அந்த பிழைப்பு ஒரு கிடைக்காமல் இருக்கலாம். எனவே அவர் அந்த இடத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த இடங்கள் எங்கெங்கே கட்டப்பட்டிருக்கிறது, அப்படி கட்டப்பட்ட வீடுகளை முறைப்படி வறியவருக்கும் ஏழைகளுக்கும் குடி அமர்த்துவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கும். சார், நீங்கள் வேளாண்துறை அமைச்சரெல்லாம் இருந்திருக்கீங்க. இப்போ தமிழக விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் கடன் தள்ளுபடி இருக்குது. ஆனால் அது கொடுத்த வாக்குறுதி வேறு 5 ஏக்கர் உள்ளவர்களுக்கும் தள்ளுபடி இருக்குனால கொடுக்கலங்கிற விவசாயிகளுக்கு. அதாவது கொடுக்க வேண்டும் என்ற மனது எங்களுடைய தளபதியிடத்திலே இருக்கிறது. முன்னால் இருந்தவர்கள் துடைத்து கூட்டி அள்ளி கொண்டு போய்விட்டதனாலே நிதி பற்றாக்குறை. நிதி சீரடையும் பொழுது எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்னுடைய வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. பண்ணுவார். சொன்னதை செய்யக்கூடியவர் எங்களுடைய முதல்வர்கள் செய்வார்கள். யாருப்பா? நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய துறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி காலம் முடிந்து ஒவ்வொரு துறையிலும் இருப்பு வைத்திருப்பார்கள். என் துறையை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், மற்றாலும் அவங்க சொல்லுவாங்க. அண்ணாச்சி நல்லா கேட்டார். தொடச்சி எடுத்துகிட்டு வீட்டுக்கள்ளி போவார முதலமைச்சராக உட்கார வச்சாங்க ஸ்டாலினை. இல்லை, ஒவ்வொருத்தரும் பொறுப்புக்கு வர்றப்ப சாக்கு பையோட போகிறாங்க. எப்படி எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்வார்கள் விஞ்ஞான ரீதியிலே. ஆய்வு செய்யப்படும். தவறு ஏற்பட்டிருந்தால் தவறுக்கு உடந்தையாக இருப்பவர்களும் அந்த தவறை உருவாக்கியது மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ பேசுகிறதெல்லாம் என்னுடைய துறையப்பட்டு தான், என் துறை சார்ந்த செய்திகள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போ சார், இது போர்டு, இந்த போர்டுக்குன்னு பணம் இருக்குது.
லாபகரமாக பணம் இருந்தது. அந்த பணம் ஆட்சி மாறி வந்து இப்போ எங்கள் கையிலே இருக்கின்ற பொழுது கணக்கிலே குறைவாக இருக்கிறது என்பதை மட்டும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அதை எப்படி சரி பண்ண பண்ணியிருக்காங்க சார்? நடந்த தவறுகளுக்கு, தவறை நடத்தியவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இனி இது போன்ற தவறுகள் நடக்காமல் தடுக்கப்படும். கூட்டணி கட்சிகள்லாம் நிறைய கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. திரைமுறைகள் விசிகே எடுத்தீங்கன்னாக்கா ஏடிஜிபி ப்ரமோட் என்னது ஏடிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறையில் போஸ்டிங் போட்டிருக்காங்க. விசிகே ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் போட்டிருக்காங்கன்னு ஒரு டாக்டர். ஆளுகின்ற கட்சி மீது ஆசைப்படுகின்ற கட்சி குற்றச்சாட்டை சொல்லுவது வாடிக்கை. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம். உண்மை இருந்தால் அது பற்றி விசாரணை நடத்தப்படும். உங்கள் தலைவர் பிரச்சாரத்தப்போ வந்து மிகவும் இடைஞ்சல் கொடுத்தது அருண் தான், சென்னை மாநகர ஆணையர் அப்படின்னு உங்களுடைய இப்போ நிர்மல்குமார் ஆதரவே சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்போ யார் நான் கேட்குறது? தம்பி கொஞ்சம் விளக்கப்பா. சொல்லுங்கள். இல்லை அதாவது நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தப்போ உங்கள் தலைவர் வந்து சென்னையில் பிரச்சாரம் பண்ண முடியல, அதுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுக்குறது சென்னை மாநகர காவல் ஆணையராக இந்த அருண் அப்படியே குற்றச்சாட்டை கொண்டு வச்சாங்க. இப்போ அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக கொடுத்துருக்கீங்க. இது எப்படி? ஏன்னா ஆல்ரெடி வந்து திமுக முக்கியமான அமைச்சர்கள் மேலெல்லாம் வந்து வழக்கு இருக்கு, இதெல்லாம் நேர்மையாக நடைபெறுமான்னு எல்லாரும் கேள்வி இருக்கிறாங்க. நேர்மையான அதிகாரிகள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம், இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். சில நேரங்களிலே உங்களை போன்ற சுட்டிக்காட்டுவது போல சில தவறு நடக்கலாம். ஆனால் எங்கள் முதல்வர் நன்றாக ஆய்வு செய்த பிறகுதான் அவருக்குரிய பணியிலே அவர் அமர்த்தி இருக்கிறார். சார், குற்றச்சாட்டு சொல்லுவது என்பது இயற்கை குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி அந்த நீதிமன்றம் தண்டித்திருந்தால் இருக்கும். நாங்கள்லாம் வந்து குற்றச்சாட்டை மத்திய அரசாங்கம் சொன்ன பிறகு கூட எஃப்ஐஆர் கூட போடாத ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்தது வந்து அருணுடைய தவறு கிடையாதுன்னு சொல்ல வரீங்க? ஏன் சார், நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ திருச்சியை வச்சுக்கங்க சார். நீங்கள் சென்னை போகிறீங்க. முதல் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த பொழுது அவருக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இரண்டாவது முறை பிரச்சாரத்திற்கு வருகின்ற பொழுது பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. அது என்ன பண்ணுறது? நீங்கள் மனுலாம் கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து தான் ஒரு மாநகர ஆணையம் சென்னை மாநகர ஆணையம் மாற்றினாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ எல்லாரும் அந்த கேள்வி எழுப்புறாங்க. அதனால கேட்குறோம். அதிகாரிகள் ஒரு பக்கமாக சாயக்கூடாது என்பதற்காக தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுத்திருப்போம். அந்த மனு நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு உரிய விசாரணை எங்கள் ஆட்சி வந்தப்போ நடத்தியிருப்போம். நல்லவர் தெரிந்தால் அவர்களை பணியிலே அமர்த்துவோம். அந்த குற்றச்சாட்டுக்கு அவருக்கு சம்பந்தமில்லை என்றால் பணியிலே அமர்த்துவோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அப்படி நல்ல கேள்வி தான் கேட்குறீங்க. நாட்டில் வந்து எங்களுடைய தலைவருக்கு நிகரான நல்ல தலைவர் நாட்டிலே இல்லை என்று அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து சேருகிறார்கள். சேருவரை வேண்டாம் என்று நான் சொல்ல முடியும். என்னங்கய்யா, யாருக்கு தெரியும்? அரசியலிலே இன்று நடப்பது நாளை நடக்கும், நாளை நடப்பது எவரும் அறிய முடியாது. எதுவும் நடக்கும். என்ன சார், எனக்கு அது புரியலை. அது என்ன குதிரை பேரம்? விளக்கு நீங்களே சொல்லுங்க. பத்திரிகையில் எழுதுறீங்க குதிரை பேரம். நாங்கள் என்ன அரேபிய நாட்டில் குதிரை வாங்க போகிறோம்? ஒரு விஷயம், அவர் எம்எல்ஏ, மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் எம்எல்ஏ. அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் ராஜினாமா எங்கே கொடுப்பாரு? ஸ்பீக்கர் தான் கொடுக்க முடியும், அல்ல பேரவை செயலாளர்கிட்ட கொடுக்க முடியும். இதை ரெண்டும் கொடுக்க அங்கே போயிருப்பார். என்னங்கய்யா சார், எங்களுடைய அடையாள அட்டை மின்னணு அடையாள அட்டை. ஒருவர் விரும்பினால் அவர் தன்னைத்தானே உறுப்பினராக இணைத்துக் கொள்ளலாம். வர்றேன்
அந்த சட்டமன்ற உறுப்பினர் வருகின்ற பொழுது பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது தன்னுடைய அடையாள அட்டையை கொடுக்கிறார். ஆனால் நான் ஏற்கனவே மெம்பர் ஆகிட்டேனேன்னு சொல்லி காட்டுறேன். இதில் என்ன தப்பு? ஆல்ரெடி அதை பேசி ஆ? சார் ஆல்ரெடி பேசி முடிச்சு கொண்டு வரது அதுதான் சார் நாங்கள் எங்கே சார் பேசுகிறோம்? இப்போ நீங்கள் வச்சுக்க பேசுறதுதான் குதிரை பேரம். என்னப்பா தெரியாம பேசுறதுதான் குதிரை பேரம். தெரியாது. அப்போ இருட்டில் பேசுகிறோமா? சொல்லுங்க. எனக்கு அது புரியவே இல்லை. தமிழில் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வர்றீங்க. அடையாளம் காட்டப்பட்டவர்களாலேயே அதிமுகவை அழிக்கிறதுக்கான முயற்சிகளை தாவேக்கா ஈடுபடுது அப்படின்னு சொல்லி எல்லாருடைய தொடர்ந்து இப்போ நான் கூட உங்களை கேட்குறேன், உங்கள் மாவட்டத்தில் என்ன எதிர்த்து நின்றவங்க அதிமுகவை எம்எல்ஏவை தேர்வு செய்யப்பட்டார்கள். அவங்க என்ன இருக்காங்களா? எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அது எப்படி குதிரை பேரமாகும்? அது என்ன ஒரு வார்த்தை? குதிரை பேரம்னா நாங்கள் அரபு நாட்டில் குதிரை வாங்க போகிறோமா? சொல்லுங்க. இல்லை மணப்பாறை மாதிரி துண்டை போட்டு மாடு வாங்க போகிறோமா? இல்லையேப்பா. சார் அங்க பேரம் பண்றதே உங்களை ஏத்தி நின்னவங்கதான் சொல்றாங்க. அப்போ நான் கேட்குறேன், ராஜினாமா பண்ண சீட் கொடுத்தீங்களா? வந்து சேர்த்துட்டாங்களா? உங்களுக்கு திருப்பி தாவாக்கால சீட் கொடுத்தீங்களா? யாருக்கு அதிமுக வந்து ராஜினாமா பண்ணல சார்? அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை தமிழக சட்டப்பேரவை அறிவித்து விட்டது. தேர்தல் நடக்கின்ற பொழுது நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அப்ப அது குதிரை பேர் தானே இருக்கும். அது எக்குன்னையா குதிரை பேருக்கு அர்த்தம் தான் புரியலங்கிற நான். குதிரை பேரன்னா என்ன சார்? அது திரைவரைகளாக நடக்குது சார். என்ன செய்யணும், எது எப்படி செய்யணுங்கிற சார்? தமிழ்நாட்டிலே ரெண்டே இடம் தான் சார் நடக்குது. மணப்பாறையில் மாடு வாங்குறதும் அந்தியூரில் குதிரை வாங்குறதும் நடக்குது. எங்கேயுமே கர்ச்சீப்பை போட்டு துண்டை போட்டு மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இல்லை சார், இல்லை இன்னொன்று திருமாவளவனே இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்ற திருமாவளவனே குதிரை பேரம் நடக்கக்கூடாது விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் கேட்குறது, திருமாவளவன் எங்கள் அமைச்சரவையிலேருந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துட்டாரா? எங்கள் அமைச்சராக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்துருக்காரா? இல்லை. அவர் ஒரு அண்ணன் திருமாவளவன் தனி கட்சி வச்சுருக்காரு, அதுக்கு தலைவராக இருக்கார். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் தங்களுடைய கட்சியை பற்றி கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அது அவருடைய கருத்து. அது என்னப்பா? காங்கிரஸும் சொல்லுங்க, ஜோதிமணியும் சொல்லுங்க. எனக்கு புரியலமா சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதே மாதிரி எதிர்த்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து சார். ஜனநாயக நாட்டில் ஒரு கொள்கையை எதிர்ப்பதற்கும் வரவேற்பதற்கும் உரிமை இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறார்கள். இதில் ஒன்றும் தப்பு இல்லையே சார். இது முதல்வர் சொல்லலாமே, இந்த மாதிரி நடக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே சார். வாயை திறக்க ஏங்க நான் தெரியாமல் கேட்குறேன். என்னைக்காவது பத்திரிகையாளரை ஸ்டாலின் சந்திச்சாரா? விளக்கம் கேட்டிருக்காரா? கேட்டீங்களா? நீங்கள் சொல்லியிருக்காளா? இல்லை இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? விளக்கம் சொன்னாரா? ஆட்சியை நாங்கள் சீர்படுத்துவதற்கே எங்கள் தலைவர் காலையில் பள்ளி மாணவரை போல டிஃபன் கிளாஸ் எடுத்து வந்துட்டு சாயங்காலம் வந்து வேலை பார்க்குறாரு. எந்த நாட்டில் எந்த மாநிலத்தை எந்த முதலமைச்சர் பண்ணுறாங்க? எது அவங்களாம் சரியில்லை அப்படின்ட்டு தான் மாற்றம் பண்ணி மக்கள் அதே மாதிரி ஒரு துறையை ஒரு அதிகாரியை மாற்றுவதற்கு முன்னாலே அந்த துறையை ஆய்வு செய்து அதிலே அவர்களுக்கு திருப்தி அடைந்த அதிகாரிகளை மட்டும்தான் பணியமர்த்துகிறார்கள். இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஐஏஎஸ் எவ்வளோ பேர் இருந்தாலும் பதவி கொடுத்தா ஆகணும். கொஞ்ச நாள் தான் விஆர் வைக்க முடியும், முழுக்க விஆர் வைக்க முடியாது. அப்போ உங்களுக்கு பதவி கொடுக்கணும். இல்லை அது இல்லை சார், பேட்டி தரலன்றாங்கல்ல. ஸ்டாலின் பேட்டி கொடுக்கணும்னு அவரை மாற்றிட்டாங்க. மாற்ற வேணும்னா உங்களை கொண்டு வந்து நான் ஒரு சாதாரண போர்டு சேர்மனு. உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உட்காந்துருக்கேன்ல. நான் பதில் சொல்கிறேன்னா எங்கள் தலைவர் எப்படி பதில் சொல்லுவார்? ஒரே வரியில் சொல்லுவார். என்னப்பா சார்? சிஎம்க்கு நேரம் என்ன இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அண்டேங்க வாங்கண்டே, இது 10 நிமிஷம். இப்போ நான் வந்து உட்காந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் வந்து நேரம் ஆச்சு. ஒவ்வொரு நிமிடமும் போட்டுறது. இங்கே பாருங்கள், ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதம் கூட ஆகலை. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிஎம் வந்து பேட்டி கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் பேட்டி கொடுக்கலையே, கேட்கலையே நீங்கள்? மோடி வந்தப்போ கேட்கலையே நீங்கள்? இன்னைக்கு ஏங்க எங்களை எப்படி உங்கள் முதல்வர் வருவார், நல்ல பதில் சொல்லுவார்.